சமராபுரி, யுத்தபுரி, தாரகாபுரின்னு போய் கலியுகத்தில் இப்போ திருப்பூரும் நிலவி இருக்கிறது. சுவாமி வந்து மும்முரு சுரூபமாக இருக்கார். பிரம்மா விஷ்ணு மகேஷன் மும்முரு சுரூபமாக இருக்கார். சுவாமி வந்து விசேஷமான ஒரு கருணாகரமூர்த்தி. அனுகிரகம் கல்யாணமாகி குழந்தை இல்லாத புத்திரபாகியம் இல்லாதவங்க புத்திரபாகியம், குழந்தை சந்தான பிறக்கும் அது அனுகிரகமும். வேறு ஏதாவது இடையூறுகள், கணவன் மனை பிரச்சனைகள், பலவிதமான இடையூறுகள் எதுவாக இருந்தால் சுவாமியை பிரார்த்தனை பண்ணினா பரிபூர்ணமான அனுகிரகம். கருணாகரமூர்த்தி ரொம்ப விசேஷமான ஒரு முருகன் ஸ்தலம் இது. இந்த ஊரினுடைய சுவாமி வந்து சிதம்பர சுவாமியில் வந்து மதுரையிலேருந்து வந்து அவர் சுவாமி வந்து அவர் தங்கியிருந்த இடத்துலேருந்து சுவாமியை பிரத்யட்சமாக காட்சி கொடுத்து நான் எங்கே போய் மறையிறனோ அந்த இடத்துல என் கோயில் ஆலயம் எழுப்பேன்னு சொல்லி சுவாமியே வந்து இங்கே ஒரு காலத்தில் வந்து இந்த இருக்கிற சன்னை கோயில் வந்து பனைமரக்காடாக இருந்ததா ஐதீகம். இந்த கோயிலினுடைய இதில் சுவாமி சரவண பொய்கைன்ற வற்றாத ஒரு திருக்குளத்தை உண்டாக்கி இருக்கிறார். இன்ன வரைக்கும் அந்த குளத்தில் வந்து தண்ணி வற்றினதே கிடையாது. ஐப்பசி மாதம் கந்தசஷ்டி சூரசம்ஹாரம் விசேஷமான ஒரு சூரசம்ஹார நிகழ்ச்சி நடக்கும். எல்லா ஊர்லேயும் ஒரே உடம்பு 6 தலைகள் தான் இருக்கும். இந்த ஒரு ஊரில் மட்டும்தான் 6 விதமான உருவ அமைப்புகளோடு இங்கே சுவாமி சம்ஹாரம் பண்ணுவார். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கூண்டு அஜமகாசுரன், கஜமுகாசுரன்னாக்கா இப்போ பிள்ளையார் ஊருன்னு சொல்லுவாங்க. கஜமுகாசுரன்னா அது மாதிரி பிள்ளையார் உருவத்தோடு இருப்பார். சிங்கமுகாசுரன்னாக்கா அந்த சிங்கமுக அமைப்போடு இருக்கும். சிறப்பு வாய்ந்த ஒரு முருகன் ஸ்தலம். நம்மளுடைய பிரார்த்தனைகள் எதுவாக இருந்தாலும் பரிபூர்ணமான அனுகிரகம் உண்டு. சுவாமி வந்து வந்தாரை வாழைட்டு ஒரு சுவாமி பாடியிருக்காங்க. அதில் ரொம்ப ஒரு சிறப்பாக சுவாமி எல்லாருடைய பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் ரொம்ப சிறப்பாக நடத்தி கொடுப்பார். செவ்வாய்க்கிழமை சுவாமிக்கு ரொம்ப ஒரு உகந்த நாள். சுவாமி அங்கார கட்சத்துக்கு அங்கார கஷேத்திரம்னு சொல்லுவாள். செவ்வாய்க்கு அதிபதி புருஷன் தான். அப்படின்னு இந்த சுவாமி ரொம்ப ஒரு சாநித்தியமான ஒரு இது. அதாவது இடம் வாங்குறது, வீடு கட்டு, இது பண்ணணும்னு சுவாமியை பிரார்த்தனை பண்ணால் பரிபூர்ணமான ஒரு அனுகிரகம் உண்டு. 3ஆம் வீடு சுவாமி மலையில் தான் அப்பா பிள்ளை 2 பேருக்கு உபதேசம் பண்ண அந்த இது சுவாமி அங்கேயே சொல்லுவாங்க. ஆனால் அங்கே கிடையாது, சுவாமி மேலே தான் உபதேசம் மூர்த்தின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு விக்கிரகம் அப்பாவும் பிள்ளையும், அப்பா வந்து மடியில் உட்கார்ந்து சிஷ்யனாகவும் புள்ள வந்து குருவாகவும் இருக்கக்கூடிய பேர் தான் உபதேசம் சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு விக்கிரகம் திருப்பூரில் மட்டும்தான் இருக்குது, வேறு எங்கேயுமே கிடையாது. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. திருப்பூர் ஒரு முருகனுக்கு அரோஹரா. எல்லாம் அல்ல எம்பெருமான் கந்தசுவாமியுடைய திருவருளாலும் சுவாமியுடைய அனுகிரகத்தாலும் எல்லாம் அல்ல இறைவனை பிரார்த்தித்து மக்கள் எல்லாரும் சௌக்கியமாக இருக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து சுவாமியினுடைய எம்பெருமான் பள்ளி தேவசேனாசு மீத கந்தசுவாமியினுடைய எம்பெருமானுடைய ஸ்தல வரலாறை முன்னோர்கள் சொன்ன ஒரு செவிசாய் முன்னோர்கள் சொன்ன இதில் இப்பொழுது நான் உங்களுக்கு கூறுகிறேன். திருப்பூர் ஒரு முருகனுடைய வரலாறு. சுவாமி வந்து 7 முறை கடலில் மூழ்கி 8வது முறை சிதம்பர சுவாமி என்ற ஒரு மகான் வந்து இந்த கோயிலை வந்து ஜீர்ணோத்தாரணம் பண்ணி சுவாமியை வந்து நிறுவனம் பண்ணுறார். சுவாமி வந்து மதுரையிலேருந்து மீனாட்சி அம்மன் அனுகிரகம் பெற்று அம்பாளுடைய உபாசகராக இருந்து சிதம்பர சுவாமிகள்ன்ற மகானுக்கு வந்து அம்பாள் அனுகிரகம் பண்ணி அங்கேருந்து இங்கே வந்து சுவாமியை வந்து இங்கே கண்ணகப்பட்டுன்னு ஒரு இடம், அந்த இடத்துல வந்து ஒரு பிள்ளையார் கோயில் வேம்புரி விநாயகர்னு அந்த ஆலயத்தில் தங்கியிருந்து சுவாமி வந்து டெய்லி அங்கே இருந்து ஒரு வழிபாடும் சுவாமி எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டுருக்கார். ஊர் மக்களுக்கு எல்லாம் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார். அப்படி இருக்கிற தருவாயில் இந்த இடத்துல வந்து சுவாமி வந்து பிரத்யட்சமாக முருகன் வந்து அவருக்கு காட்சி கொடுத்து எங்கே போய் மறையணுமோ அந்த இடத்துல எனக்கு ஆலயம் எழுப்ப வேண்டியதுன்னு சொல்லியிருக்கார். இது வந்து ஒரு 300 காலங்களில் வந்து இது அதாவது வந்து 300 காலம்னு சொன்னாக்கா யுத்தபுரி, தாரகாபுரி, சமராபுரி வந்து இப்போ திருப்பூர்னு வந்திருக்கு. அந்த ஊரினுடைய நாமதேயம் இது மாதிரி வந்திருக்கு. இந்த ஊர் வர காரணங்கள் வந்து விண்ணில் தாரகாசுரனை போர் ஆரம்பித்த இடம். அதனால் இந்த ஊர் பேர் திருப்போரூர்னு பேர். ஒரு காலத்தில் வந்து சமராபுரி, யுத்தபுரி, தாரகாபுரின்னு போய் இப்போ திருப்போரூர்னு கலியுகத்தில் இப்போ திருப்பூர்னு நிலவி இருக்கிறது. சுவாமி வந்து மும்முரு சுரூபமாக இருக்கார். பிரம்மா விஷ்ணு மகேஷன் மும்முரு சுரூபமாக இருக்கார். சுவாமி வந்து விசேஷமான ஒரு கருணாகரமூர்த்தி. அனுகிரகம் கல்யாணமாகாமல் இருக்கவங்களுக்கு கல்யாணமாகும், கல்யாணமாகி குழந்தை இல்லாத புத்திரபாகியம் இல்லாதவங்க புத்திரபாகியம், குழந்தை சந்தான பிறக்கும் அது அனுகிரகமும். வேறு ஏதாவது இடையூறுகள், கணவன் மனை பிரச்சனைகள், பலவிதமான இடையூறுகள் எதுவாக இருந்தால் சுவாமியை பிரார்த்தனை பண்ணினா பரிபூர்ணமான அனுகிரகம். கருணாகரமூர்த்தி ரொம்ப விசேஷமான ஒரு முருகன் ஸ்தலம் இது. 6 படை வீட்டுக்கும் முதன்மையான திருப்பூர் ஒரு முருகன்.
ஆறுபடை வீடுல சேரலையை விட, ஆனால் திருப்போரூர் முருகன் தான் பிரதான முருகன். ஆறுபடை வீடு விண்ணில் போர் ஆரம்பித்த இடம், முதல்ல விண்ணில் போர் ஆரம்பித்த இடம் கதவை மார்க்கும் திருச்செந்தூர்னு சொல்லுவாங்க. அதில் விண்ணில் போர் ஆரம்பித்த இடம்னால இந்த சுவாமி ஆறுபடை வீட்டுக்கும் முதன்மையான திருப்போரூர் முருகன். ரொம்ப விசேஷமான ஒரு பிரணாகர மூர்த்தி. அதே மாதிரி இந்த ஊரினுடைய சுவாமி வந்து சிதம்பர சுவாமியில் வந்து மதுரையிலேருந்து வந்து அவர் சுவாமி வந்து அவர் தங்கியிருந்த இடத்துலேருந்து சுவாமியை பிரத்யட்சமாக காட்சி கொடுத்து, நான் எங்கே போய் மறையிறனோ அந்த இடத்துல கோயில் ஆலயம் வைப்பேன்னு சொல்லி சுவாமியே வந்து இங்கே ஒரு காலத்தில் வந்து இந்த இப்போ இருக்கிற சன்னதி கோயில் வந்து பனைமரக்காடாக இருந்ததா ஐதீகம். அது மாதிரி இருக்கிறச்சே சுவாமி இந்த பனைமரக்காட்டில் வந்து சுவாமி வந்து அதுக்கப்புறம் பிரத்யட்சமாக முருகன் வந்து மறைகிறார். சுவாமி மறைஞ்சதுக்கப்புறம் அந்த பனைமரக்காடெல்லாம் இது பண்ணதுக்கப்புறமா சுவாமி அதிலேருந்து அப்படியே ஒவ்வொரு காலகட்டங்களில் ஒவ்வொரு மடாதிபதிகள் முதல்ல சிதம்பர சுவாமிகளோட மகான் தான் இந்த கோயிலை நிறுவனம் பண்ணுறார். அதுக்கப்புறமா அவர் கீழே வந்த பதிவா இது பண்ணுற சிஷியன்கள்லாம் ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு காலகட்டங்களில் அவங்க கைங்கரியம் தர்ம கைங்கரியம் ஒவ்வொரு கோயில் ஆலயத்தை விசாரணை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த கோயிலினுடைய இதில் சுவாமி சரவண பொய்கைன்ற வற்றாத ஒரு திருக்குளத்தை உண்டாக்கி இருக்கிறார். இன்ன வரைக்கும் அந்த குளத்தில் வந்து தண்ணி வத்தினதே கிடையாது, ஜலம் அது வத்தினதே கிடையாது. விசேஷமான ஒரு இது. எப்பேற்பட்ட மழை வெயில் இதுவாக இருந்தாலும் சரி, அந்த குளத்துல வந்து சுவாமி எந்த நேரமும் தண்ணி வத்தாமல் இருக்கக்கூடிய ஒரு இது சிறப்பம்சம். அந்த திருக்குளத்தில் வந்து மாசி மாதம் பிரம்மோசம்னு 12 நாள் திருவிழா நடக்கும். பிரதி மாதங்கள் பரணி கிருத்திகை, ஒவ்வொரு பிரதி மாதம் பரணி கிருத்திகை ரொம்ப விசேஷமாக அபிஷேகங்கள் இன்று நடந்த மாதிரி, இந்த சித்திரை பரணி கிருத்திகை அபிஷேகம் நடந்த மாதிரி ஒவ்வொரு பிரதி மாதமும் ஒவ்வொரு கிருத்திகையில் அபிஷேகங்கள் பலவிதமான பழமைகள் பால் தயிர் பஞ்சாமிரம் எல்லாமே சேர்ந்து அபிஷேகங்கள் பிரசித்தியாக நடக்கக்கூடியது. ஒவ்வொரு பிரதி மாதம் பரணி கிருத்திகை சுவாமி புறப்பாடு. மாசி மாதம் பிரம்மோற்சவம் 12 நாள் திருவிழா. கொடியேற்றி ரஷாபந்தனம் பண்ணி சுவாமிக்கு வந்து கொடியேற்றி 2 நாள் திருவிழா பண்ணுவாங்க. 13ஆம் நாள் திருக்கல்யாண உற்சவம் நடக்கும், விசேஷமாக நடக்கும். அதே மாதிரி ஐப்பசி மாதம் கந்த சஷ்டி சூரசம்மாரம் விசேஷமான ஒரு சூரசம்மார நிகழ்ச்சி நடக்கும். எல்லா ஊர்லேயும் ஒரே உடம்பு 6 தலைகள் தான் இருக்கும். இந்த ஒரு ஊரில் மட்டும்தான் 6 விதமான உருவ அமைப்புகளோட இங்கே சுவாமி சம்மாரம் பண்ணுவார். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கூண்டு. அஜமகாசுரன் கஜமுகாசுரன்னாக்கா இப்போ பிள்ளையார் கூண்டுன்னு சொல்லுவாங்க. கஜமுகாசுரன்னா அது மாதிரி பிள்ளையார் உருவத்தோடு இருப்பார். சிங்கமுகாசுரன்னாக்கா அந்த சிங்கமுக அமைப்போடு இருக்கும். இதை வந்து கந்த சஷ்டியில் 6 நாள் வருஷத்தில் ஒவ்வொரு நாளைக்கு இது மாதிரியான ஒரு தனி உருவ அமைப்போடு இந்த ஊரில் அது ஒரு சிறப்பான அம்சங்கள். இந்த கோயிலினுடைய அமைப்புகள் வந்து ஓம்கார சுரூபத்தில் இருந்ததாக ஐதீகம். எல்லா ஊர்லேயும் வந்து ராஜகோபுரம் வெளியிலையும் கொடிமரம்ன்றதை சொல்லக்கூடிய ஜோஸ்தம்ன்ற சொல்லக்கூடிய கொடிமரம் வந்து உள்ளடங்கி இருக்கும். இந்த ஒரு ஊரில் மட்டும்தான் ராஜகோபுரம் உள்ளடங்கியும் கொடிமரம் வெளியில் இருக்கும். இது எதனாலன்னா இந்த ஓம்கார சுரூபத்தில் ஒரு மேலே முற்றுப்புள்ளி அது மாதிரி ஒரு ஐதீகத்தில் இந்த கோயிலில் இருக்குது. வேறு எங்கேயுமே இந்த சிறப்பு அம்சங்கள் பார்க்க முடியாது. ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு முருகன் ஸ்தலம். நம்மளுடைய பிரார்த்தனைகள் எதுவாக இருந்தாலும் பரிபூர்ணமான அனுகிரகம் உண்டு. சுவாமி வந்து வந்தாரை வாழைக்கு ஒரு சுவாமி பாடியிருக்காங்க. அதில் ரொம்ப ஒரு சிறப்பாக சுவாமி எல்லாருடைய பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் ரொம்ப சிறப்பாக நடத்தி கொடுப்பார். அதே மாதிரி முருகன் இருக்கிற இடத்துல தான் குன்றதோறும் முருகன் கோயில்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே அப்படியே மாறி இருக்கும். சுவாமி கீழையும் தன்னுடைய தாய் தந்தையார் அப்பா அம்மா பரமேஸ்வரன் பார்வதி வந்து மலை மேலேயும் இருப்பாங்க. பாலாம்பிகை சமேத கைலாசநாதன்ட்டு ரொம்ப சிறப்பாக மலை மேலே இருக்கும். அந்த சுவாமிக்கு பிரதி மாதங்கள் 2 வித பிரதோஷமும் வருஷாந்திர சிவராத்திரிகள் இத்தியாதிகள்லாம் ரொம்ப சிறப்பாக நடக்கக்கூடிய ஒரு இது மலை மேலே. அங்கேயும் சுவாமி பிரார்த்தனை பண்ணிட்டாக்கா ஒரு சுவாமி அவங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சாநித்தியம் உண்டு. பிரதோஷங்கள் ரொம்ப சிறப்பாக நடக்கக்கூடியது மலை மேலே. அது போச்சுன்னாக்கா இந்த சுவாமியினுடைய குரு பூஜை வந்து வைகாசி மாத விசாகத்தன்று சுவாமி பூஜை பண்ணுறதுக்கு போயிருந்தார். அப்படியே சுவாமி 2 இதோடு சேர்ந்து கலந்துட்டார். அதுக்கப்புறம் அசிரீதி சொல்லி சுவாமி வைகாசி விசாகத்தன்று சுவாமியோட போய் சேர்ந்ததுனால ஜீவசமாதி ஒரு முக்தி அடைஞ்சது ஒரு 3 பேர் தான் நீரோட. அதில் ஒன்று வள்ளலார், தைப்பூசம் அன்னைக்கு வள்ளலார். அது போச்சுன்னா ராகவேந்திரர் சொல்லலாம். தன்னுடைய உயிர் இருக்கிறச்சு அப்படியே போய் கல்லறையில் இறங்கினவங்க. 3ஆவதாக அப்படி பார்க்க போனால் நம்ம சிதம்பர சுவாமிகள் வைகாசி விசாகத்தன்று அப்படியே சுவாமி பூஜை பண்ண இடத்துலேருந்து அப்படியே ஆச்சரியமாக சுவாமி இடத்துல போய் சேர்ந்துட்டார். அது வைகாசி விசாகத்தன்று ரொம்ப விசேஷமாக குரு பூஜைகள் நடக்கும். இங்கே சுவாமிக்கு அபிஷேகம், சுவாமிக்கு அங்கே எல்லாம் மன்னதானங்கள்லாம் பண்ணிவிட்டு சுவாமி அங்கேருந்து இங்கே வருவார். சுவாமி வீடியோவில் போயிட்டு வந்தோன்னே சுவாமி வந்து ஜோதியில் கலந்துருவார். அது மாதிரி ஒரு ஐதீகம் இங்கே ரொம்ப விசேஷமாக இருக்கும். திருப்பாவாடை சாத்துறதுன்னு சுவாமிக்கு ஒரு 100 மூட்டை அரிசிகள்லாம் வெடித்து சுவாமி இருக்கு. அது ரொம்ப விசேஷமாக நடக்கக்கூடியது.
பிரதி மாதங்கள் பரணி கிருத்திகை, மாசி மாதம் பிரம்மோற்சவம், ஐப்பசி கந்தசஷ்டி, இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சிகள். அது இல்லாமல் செவ்வாய்க்கிழமை சுவாமிக்கு ரொம்ப ஒரு உகந்த நாள். சுவாமி அங்கார கட்சத்துக்கு அங்கார கஷேத்திரம்னு சொல்லுவாள். செவ்வாய்க்கு அதிபதி புருஷன் தான் அப்படின்னு இந்த சுவாமி ரொம்ப ஒரு சாநித்தியமான ஒரு இது. அதாவது இடம் வாங்குறது, வீடு கட்டு, இது பண்ணணும், சுவாமியை தாத்திரம் தான் பரிபூர்ணமான ஒரு அனுகிரகம் உண்டு. நம்மளுடைய குறைகள் எதுவாக இருந்தாலும் சுவாமி பரிபூர்ணமாக அனுகிரகம் பண்ணுவார். ரொம்ப கருணாகரமூர்த்தி, விசேஷமான ஒரு முருகன். இது மாதிரியான ஒரு முருகனை எங்கேயுமே நம்ம இது பண்ண முடியாது. சுவாமி பிரம்மாவை சிறையில் அடைச்சதுனால படைக்கும் தொழிலே முருகன் ஏற்ற நடத்ததாக ஐதீகம். அது இந்த ஒரு ஊரில் மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி பிரம்மோற்சவத்தில் 3ஆம் நாள் வருஷமும் உபதேச வருஷமும் ரொம்ப விசேஷமாக இருக்கும். பிரம்மாவை ஓம்கார சுரபத்துக்கு இது தெரியாதனால பிரம்மாவை சிறையில் அடைக்கிற நிகழ்ச்சி இந்த ஊரில் அது மாதிரி ஒரு ஓதுவார்கள் பாடி சுவாமி ரொம்ப விசேஷமாக நடக்கக்கூடிய ஒரு உபதேச வருஷம் நடக்கும். திருத்தேர் இதெல்லாம் விசேஷமான மாதம் திருத்தேர் ரொம்ப விசேஷமாக இருக்கும். 10ஆம் நாள் தெப்போற்சவம். வருஷத்தில் 2 தெப்பம் உண்டு இந்த கோயில் குளத்தில், திருக்குளத்தில் சரவணபதியில். 2 தைப்பூசத்துக்கும் இது மாசி மாதம் பிரம்மோற்சவம் 10ஆம் நாள் திருவிழாவும் தெப்போற்சவம் உண்டு. ரொம்ப சிறப்பாக நடக்கக்கூடிய இது. 11ஆம் நாள் கிரிவலம் போவார் சுவாமி. கிரிவலம் போயிட்டு பந்தம்பரி வருஷம் ரொம்ப விசேஷமாக நடக்கும். வள்ளி திருமணம் நடக்கிறதுக்கு ஒரு வருஷம் இதெல்லாம் பண்ணுவாங்க. ரொம்ப விசேஷமாக இது மாதிரிலாம் இந்த ஊரில் முருகனுடைய ஒரு இது ரொம்ப விசேஷமாக நடக்கக்கூடியது. சுவாமியை எதுவாக இருந்தாலும் பிரார்த்தனை பண்ணால் பரிபூர்ணமான அனுகிரகம் உண்டு. ஒவ்வொருத்தருடைய பிரார்த்தனைகள் உடனடியாக பகவான் அனுகிரகம் பண்ணார். அனுகிரகம் பண்ணாமலாம் இருக்க மாட்டார், கொஞ்சம் தாமதமாக கொஞ்சம் இதுவாக இருக்கும். அவங்களுடைய பிரார்த்தனைகள் அவங்களுக்கு நல்ல நேரங்கள் கொஞ்சம் இதுவாக இருந்தனாக்கா சுவாமி எப்பேற்பட்ட ஒரு கணவன் மனை பிரச்சனை எதுவாக இருந்தாலும் ரொம்ப விசேஷமாக இங்கே நிவர்த்தி பண்ணி கொடுப்பார். சுவாமியே பரிபூர்ணமாக நம்பணும். இந்த சுவாமியை நம்பின வாங்கினாங்கன்னா அவங்கள சுவாமியை அனுகிரகம் ரொம்ப கருணாகரமூர்த்தி ரொம்ப அனுகிரகம் பண்ணுவார். அது ஒன்று. அதே மாதிரி சுவாமி யந்திரங்கள் இங்கே ரொம்ப விசேஷமான ஒரு சுப்பிரமணியருடைய யந்திரம் முதல்ல ஒரு சுவாமி பிரதிஷ்டை பண்ணாங்க. யந்திரம், நவரத்னம் இதெல்லாம் வச்சு தான் பிரதிஷ்டை பண்ணுவாங்க. இந்த ஊரில் சுவாமியே சுயம்பமூர்த்தியாக இருக்கிறதுனால வள்ளி தேவசனா சுப்பிரமணியம் 3 பேரும் சுயம்பமூர்த்தி. அவங்களுக்கு அபிஷேகங்கள்லாம் கிடையாது. அலங்காரமோட சரி, விசேஷங்களில் ரோஷம், இது கும்பாபிஷேகம் மாதிரிலாம் ரோஷம் தான் பண்ணுவாங்க வழி. அபிஷேகம் பண்ணுவாங்க. ரொம்ப சிறப்பான ஒரு மூர்த்தி, சுயம்பமூர்த்தினால தனிப்பட்ட முறையில் அந்த யந்திரத்தை வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கோம். முதல்ல ஒரு பிரதிஷ்டை பண்ணுறோம்னாக்கா ஒரு வீடு கட்டுறோம்னால அது கீழே வாசப்படினா நவரத்னம், யந்திரம், வெள்ளி இதெல்லாம் வச்சு தான் வைப்பாங்க. சுவாமி கோயில்னு சொன்னால், ஆலயம்னு சொன்னால் அதுக்கு உண்டான தெய்வத்துக்கு உண்டான இந்த யந்திரங்கள்லாம் வச்சு நவரத்னம், வெள்ளி, தங்கம் இதெல்லாம் போட்டு தான் பிரதிஷ்டை பண்ணுவாங்க. சுவாமியே சுயம்புனால இங்கே தனிப்பட்ட முறையில் அது ஒரு யந்திரம் வச்சு பூஜை பண்ணிடுவோம். ரொம்ப விசேஷமான ஒரு யந்திரம். இந்த யந்திரத்தில் பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த சுவாமிக்கு அபிஷேகம் ஆராதனைகள் பண்ணுறதுனால என்ன சிறப்புனாக்கா, கணவன் மனைவி பிரச்சனை, திண்டி சூனியம், இந்த அந்த வீடு இது பக்கத்து வீடு சண்டை சச்சரவுகள், கணவன் மனைவி பிரச்சனைகள், வேற ஏதாவது இடர்பாடுகள் எதுவாக இருந்தாலும் இந்த சுவாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டா கல்யாணம் ஆகாமல் இருக்கிறது, கல்யாணமாகி குழந்தை இல்லாதவங்களுக்கு. ஆனால் எல்லாருக்கும் அந்தந்த காலகட்டங்களில் சுவாமியுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக நடக்கும். கொஞ்சம் முன்ன பின்ன தாமதங்கள் ஆகும். ஒவ்வொருத்தருக்கு அவங்களுடைய பரிபூர்ணமான ஒரு பிரார்த்தனை உடனடியாக நிறைவேறும். ஒரு சில பேர் கொஞ்சம் காலதாமதத்தில் சுவாமி அனுகிரகம் பண்ணுவார். ஆனால் அனுகிரகம் பண்ணாத மூர்த்தியே கிடையாது. ரொம்ப விசேஷமான இது எல்லாமே சுவாமியினுடைய ஒரு சிறப்பு அம்சம். பெரிய ஒரு சுவாமியினுடைய இது சொன்னால் அதுக்கு நாளே கிடையாது. ரொம்ப விசேஷமான ஒரு பிரதி மாதம் பழனிக்கு சுவாமி புறப்பாடு, 2 நாளும் புறப்பாடு. தங்க மயில், வெள்ளி மயிலில் சுவாமி புறப்பாடு. இதெல்லாம் விசேஷமான ஒரு இது. சுவாமியினுடைய அதே மாதிரி உபதேச வருஷம்னு உபதேசமூர்த்தின்னு 3ஆம் வீடு சுவாமி மலையில் தான் தங்க அப்பா பிள்ளை 2 பேருக்கு உபதேசம் பண்ண அந்த இது சுவாமி அங்கேயே சொல்லுவாங்க. ஆனால் அங்கே கிடையாது, சுவாமி மேலே தான் உபதேசமூர்த்தின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு விக்கிரகம் அப்பாவும் பிள்ளையும், அப்பா மடியில் உட்கார்ந்து சிஷ்யனாவும் புள்ள குருவாகவும் இருக்கக்கூடிய பேர் தான் உபதேசம் சொல்லுவாங்க. அது மாதிரியான ஒரு விக்கிரகம் திருப்பூரில் மட்டும்தான் இருக்குது, வேற எங்கேயுமே கிடையாது. அது ஒரு பெரிய சிறப்பு அம்சம். இந்த திருப்பூர்னுடைய எல்லாம் ஒரு பெரிய இது சுவாமியினுடைய ஒரு கருணாகர ரொம்ப விசேஷமான ஒரு இது. ஒவ்வொரு காலகட்டங்களில் 14வது ஆதீனங்கள் மடாதிபதிகள் வரைக்கும் அந்தந்த காலகட்டங்களில் அவங்களுடைய கைகரை திறமை பரிமாணம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்தலம். சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டாக்க எல்லாமே நிறைவேறும். இந்த சுவாமியினுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படியே பிரகாரத்தில் சுவாமியை கோயிலுக்குள்ள நுழைஞ்சோம்னா முதல்ல பெரிய ஒரு கவனாதம் அந்த சுவாமியை தரிசனம். அப்படியே ராஜகோபுரத்து வழியாக வந்தோம்னாக்கா சூரியன், அதுக்கப்புறம் வள்ளியம்பாள், உற்சவர் சன்னதி, அப்படியே சுவாமியெல்லாம் இதை தரிசனம் பண்ணிட்டு உள்ளே போனோம்னாக்கா மூலஸ்தானம், அங்கே தேவசேனா, வள்ளி தேவசேனா தனித்தனியாக இங்கே உண்டு. வசந்தோற்சவம்னு ஒரு இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய ஒரு சித்திரை மாதத்தில் நடக்கக்கூடிய ஒரு வசந்தோற்சவம் ரொம்ப சிறப்பாக நடக்குங்க. அங்கே சுவாமிக்கு திருக்கல்யாண உற்சவங்கள் உண்டு. ஐப்பசி மாதம் கந்த சஷ்டியில் தேவையான திருமணமும்,
மாசி மாதம் பிரம்மோற்சவத்தில் வள்ளி திருமணமும் ரொம்ப சிறப்பாக இங்கே நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு இது. அதே மாதிரி பங்குனி உத்திரம் சுவாமி பரமேஸ்வரனுக்கும் அம்பாளுக்கும் அங்கே திருக்கல்யாண வைபவம் நடக்கும். இதெல்லாம் ஒரு சிறப்பு அம்சங்கள். அப்படிங்கிறச்சு இந்த சுவாமிலாம் பிரதர்ஷனம் பண்ணியிருந்தால் இங்கே வந்து நவகிரகம் கிடையாது. கிழக்கு நோக்கி சனீஸ்வரன் மட்டும் இருக்கார். பிராகாரத்தில் வெளி பிராகாரத்தில் சுற்றிட்டு வந்தீங்கன்னாக்கா அங்கே சனீஸ்வரன் மட்டும் இருக்கார். இது சுவாமி வந்து செவ்வாய்க்கு அதிபதி அங்காரகனுக்கு அதிபதின்றதுனால, செவ்வாய்க்கு அதிபதி முருகன் தான்றதுனால இந்த ஸ்தலத்தில் வந்து வெறும் சனீஸ்வரன் மட்டும்தான் இருக்கேன். நவகிரகங்கள்லாம் வச்சு இது பண்ணலை. சுவாமி தான் பிரதானமாக, எல்லாத்துக்கும் சுவாமி தான். அப்படியே சனீஸ்வரன் மட்டும். சுவாமி மேற்கு பார்த்த மாதிரி ஒரு சிவன் இருக்கார். பன்மீகநாதர் புண்ணிய காரியமான்ட்டு இது பிரதி மாதங்கள் பிரதோஷ காலங்கள் வழிபாடுகள் உண்டு. சுவாமி 4 கால பூஜை 3 கால பூஜைகள் இது மாதிரிலாம் சுவாமிக்கு ரொம்ப சிறப்பாக நடக்கக்கூடிய. அப்படியே சுற்றிட்டு வந்தீங்கன்னாக்கா கோயில் ஸ்தல வருஷம் வன்னி மரம்ட்டு ரொம்ப காலமாக மூதாதையர் காலத்துலேருந்து இந்த வன்னி மரங்கள் பெரிய பிரசித்தி பெற்று வன்னி மரங்கள் இந்த மரத்தில் வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு குழந்தை இல்லாதவங்க தொட்டில் கட்டினாக்கா பரிபூர்ணமான அனுகிரகம் உண்டு. அதே மாதிரி கல்யாணம் ஆகலைன்னு சொல்லி நிறைய கன்னி பெண்களாகட்டும், கல்யாணமாகாத ஒரு பிரம்மச்சாரிகளாகட்டும், அவங்கெல்லாம் வந்து சுவாமி பிரார்த்தனை ஒரு மஞ்சள் கயிறு கட்டினாங்கனாக்கா அவங்களுக்கு சுவாமியுடைய அனுகிரகம், இந்த வன்னி மரத்தினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக உண்டு. அதில் பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த தொட்டில் கட்டுறது, அந்த கயிறு கட்டுறதுலாம் ரொம்ப சிறப்பு அம்சங்க திருப்பூரூரில். செவ்வாய்க்கிழமையானாக்க நிறைய கோட்ஸ் வழக்கேற்றது இதெல்லாம் வந்து சுவாமியை நிறைய பிரார்த்தனை பண்ணி பரிபூர்ணமாக அனுகிரகம் பண்ணுவோம். சுவாமி வந்து பிரார்த்தனை பண்ணிப்பாங்க. சுவாமியுடைய அனுகிரகம் ரொம்ப ஒரு சாநித்தியமான ஒரு இது. அதை இது பண்ணாக்கா சுவாமி முருகனுக்கு அரோகரா.